என்னாச்சு? கறி கிடைச்சாளா? இல்லடா, நீ எங்கேயாவது பாத்தியா? கார்த்தி, இதுக்கப்புறம் நம்ம தேடுறது வேஸ்ட்ரா. இந்த ஊர்ல யாரும் இந்த தப்பை செஞ்சதுக்கு வாய்ப்பே இல்லடா. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு, ஆனா நீ நம்பியான்னு எனக்கு தெரியல. யாரு? மாற. ஹேய், என்னடா சொல்ற? விடுறா கார்த்தி, என்கிட்ட கோபப்படாத. அவனுக்கு வீரா கூட சேரணும். இந்த ஃபேமிலியில் ஒருத்தனா ஆகணும்னு ஆசை அவனுக்கு. அவன் இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். ஒருவேளை அவனே குழந்தைய கடத்து வச்சுக்கிட்டு தேடுற மாதிரி தேடி அவனே கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தோட ஒன்றா இருக்கணும்னு நினச்சானா என்னமோ அவன். யோசி கார்த்தி, அதுக்கு சான்ஸ் இருக்குதானே? அவன் மேலே இருக்க கெட்ட பேர் மாற்றணும்னா இந்த மாதிரி எதனா நல்லது பண்ணாதான் அவனால் மாற்ற முடியும். சந்தர்ப்பம் அமையலைன்னா அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்குற அளவுக்கு திறமையானவன் தான் அந்த மாறன். எனக்கு என்னமோ இப்படி தேடி அலையிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தோணுது. அவனை பிடிச்சா மொத்த உண்மையும் வெளியே வரும்டா கார்த்தி. கொஞ்சம் யோசிச்சு பாரு கார்த்தி. மாற மேலே பழி போடணும்லாம் நான் இப்பெல்லாம் பேசல. சும்மா அவனை கொஞ்சம் விசாரிச்சா எதனா கிடைக்கும்னு சொல்கிறேன். பாரு, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலையே. கனி. அங்கிள், உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? இல்ல அங்கிள், இந்த டிவி ரொம்ப போர் அடிக்குது. ஓடிடி இல்லையா? கேபிள் கனெக்ஷன் தானா? எல்லாமே போரா இருக்கு. எனக்கு பிடிச்ச நிறைய கார்ட்டூன்ஸ் ஓடிடில தான் இருக்கு, தெரியுமா? நீ இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? இல்ல அங்கிள். உன்னை இப்ப நான் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். தெரியும் அங்கிள், நீங்க என்ன கடத்தினா கூட ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன? என்ன நீங்க கிட்னாப் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல ரவுடின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை நீங்க எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்கணும். இல்லனா அவனை கிட்னாப் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்களே அங்கிள். அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்க பையனை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட ரொம்ப பிடிக்கும். இந்த கனிக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வைங்களேன், எங்க இருந்தாலும் அவன் தேடி வந்து கண்டுபிடிப்பான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. சரி சரி, நீங்க கொஞ்சம் போங்க, நான் டிவி பார்க்கணும். செமையா இருக்குல்ல? இப்படி பாட்டாவது போடுறாங்களே. எனக்கு அந்த சூர்யா மேல டவுட்டா இருக்கு தல. இத்தனை நாள் உனக்கு என் கூட மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீ சொந்தமாக தான் நினைக்கிறேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன்டா. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சது? அடி. குழந்தை தொலைஞ்சு போனதுக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. தல, எங்க போற? சூர்யா எங்க? அவன் அங்கதானே கொலதாங்கிற பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தான். ஏன், என்னாச்சு? ஏன்பா, எனக்கு என்னவோ அவன் தான் ஏதோ தப்பு பண்ணிருப்பான்னு தோணுதுப்பா. தல, எங்க?
என்னடா? ஒன்றும் இல்லை, குழந்தை பாவம் இல்லையா சார்? ஹேய், ஹேய், பாவம் பாக்குற. நீ எதுக்குடா என்கிட்ட வேலைக்கு இருக்க? இத்தனை நாளா மாசம் மாசம் கத்திய காசு வாங்குறல, அதெல்லாம் இந்த பாவ காசுல இருந்து வந்ததுதான். பாவம் பாக்குறியா? டேய், எதிரி நமக்கு எதிரா உருவாகிறான்னு தெரிஞ்சா கருவிலே இருந்தாலும் அதை அழிச்சிடணும். இல்லைன்னு வைய, எப்போ வேணாலும் அவங்களால நம்ம கதை முடிஞ்சிடும். கனி இருக்கால, பார்க்கதான் குழந்தை, வளர்ந்தா வீராவே மிஞ்சிடுவா. அவளை விட்டு வைக்கலான்ற? டேய், வேலையை பாருங்கடா. கனிக்குட்டி, ம் என்ன அங்கிள் கனிக்குட்டின்னு இப்போ பாசமா கூப்பிடுறீங்க? கடத்தின அதுக்கு உங்க சித்தி மேல இருக்க கோவம் தான் காரணம். ஆனா நீ என் பையனோட ஃப்ரெண்ட் இல்ல, உன் மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? அப்படியா? ரொம்ப பாசமா அங்கிள்? ம், இந்தா உனக்காக அங்கிள் போயிட்டு இருக்கிறதுலயே பெஸ்டான ஒரு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேண்டாம் அங்கிள், எனக்கு பிரியாணி பிடிக்காது. என்ன கனி, லெக் பீஸ் எல்லாம் இருக்கு. பாரு, ஒரு லெக் பீஸ்க்கு 2 லெக் பீஸ் வச்சிருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிடு. இல்ல அங்கிள், ரவுடியும் வீராவும் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க, நமக்கு எதிரியா இருக்கவங்க, அவங்க கிட்டலாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதாம். இதுல எனக்கு ஏதாவது விஷம் கிஷம் கலந்து வச்சிட்டீங்கன்னா என்ன கனி, நீ ஒரு குழந்தை, உனக்கு சாப்பாடுல விஷத்தை கலப்பனா? நான் குழந்தைதான், ஆனா நீங்க என்ன கடத்திருக்கீங்களே, அப்போ இதையும் செய்வீங்க தானே? இது எனக்கு வேண்டாம், போங்க.